இன்னைக்கு ஒரு வடக்கு நண்பர் தன்னோட மஹிந்திரா பொலேரோ காரை வீல் அலைன்மெண்ட் பார்க்க கொண்டு வந்தாரு. அந்த கார்ல ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே தேஞ்சு போய் காலி ஆயிருச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில டயரை மாத்திட்டு தான் வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும்னு சொன்னேன். ஆனா அவர் ஒரே வாரத்தில் வீல் அலைன்மெண்ட் பண்ண சொல்லிட்டு கம்முன்னு இருந்துட்டாரு. நானும் வேற வழி இல்லாம சென்சார் டார்கெட் எல்லாம் மாட்டிட்டு ரன் அவுட் பண்ணி முடிச்சு பிளேட் லாக் எடுக்கும் போது ஓவர் டைட்டா இருந்துச்சு. அதோட ஸ்டியரிங் ஓவர் கிராஸா இருந்ததுனால கீழே போய் காரோட கண்டிஷனை செக் பண்ணேன். அங்க பார்த்தா பேலன்ஸ் ராடு தாங்கி பிடிக்கிற இரும்பு அங்கில் கட் ஆகி அதை வெல்டு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லோவர் ஆர்ம் முழுக்க அங்கங்க ஒட்டு போட்ட மாதிரி வெல்டு பண்ணியிருந்தாங்க. அதோட கேசர் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டெபிளைசர் ராடு முழுக்க இறுகி போய் கிடந்துச்சு. ஆக மொத்தத்தில் கார் முழுக்க மோசமான நிலையில் இருந்துச்சு. நான் அவருக்கு இதெல்லாம் காமிச்சு சொல்லி புரிய வைக்க ரொம்ப போராடினேன். அப்போ அவர் சிம்பிளாக அலைன்மெண்ட் பாருங்க, நெக்ஸ்ட் டைம் நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. நானும் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கேசர் ப்ராசஸ்க்காக ஸ்டீரிங்கை ரொட்டேட் பண்ணி முடிச்சு ரீடிங்கை பார்க்குறப்ப லெஃப்ட் கேசர் -3 டிகிரிக்கு மேலே இருந்துச்சு. கேசர் ரீடிங் இப்படி இருக்க ஒரே காரணம் இந்த இரும்பு ஆங்கிள் சரியான இடத்துல வச்சு வெல்டு பண்ணாததால் லெஃப்ட் வீல் முழுக்க பின்னாடி வந்துருச்சு. நான் கிராஸாக இருந்த ஸ்டீரிங்கை நேராக வச்சு லாக் பண்ணிவிட்டு மாறி இந்த டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக என்ட்ராய்டு நட்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். 2 பக்கமும் என்ட்ராய்டு அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதும் கேசர் ரீடிங்கும் ஓரளவுக்கு குறைஞ்சு முன்னாடி வீல் வந்துருச்சு. அதோட டோ ரீடிங்கும் சரியாயிடுச்சு. வேலை ரொம்ப பிஸியாக இருந்ததால் ஃபைனல் ரீடிங்கை மட்டும் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. யாருமே இந்த அளவுக்கு மோசமாக காரை வச்சிருந்து நான் பார்த்ததில்ல. ஏதோ கார் ஓடுனா போதுன்னு நினச்சிக்கிட்டு ஓட்டுறாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். உங்கள் காரில் இந்த மாதிரி கார் பாகங்களை வெல்டிங் பண்ணி ஓட்டலாம்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இதனால் டயர் மட்டும் இல்லை, உங்கள் உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.